Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் பிரேக் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம், சம்திங் அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப இப்போ தான் நடந்தது அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை எப்படி இந்த பாண்டிங்கை வந்து நீங்கள் சரி பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 வந்து க்ரீன் அவென்ச்சுரின், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ஹீலிங் ஸ்டோன். செகண்ட் வந்து லாபிஸ் லசோலின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? உங்களுக்கு இந்த 2 பைலில் எது வந்து ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிடுங்க. அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். ஓகேவா? சரி, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற பர்சனுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு ஏஞ்சல்னு பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ரைட் நோ நீங்கள் கரண்ட்டில் வந்து ஒரு எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அதாவது உங்கள்கிட்ட கொஞ்சம் பாசம் காமிச்சாலே ரொம்ப இறங்கி போயிட்டு நீங்கள் ரொம்ப அவங்களுக்காக உயிரையே கொடுக்குறதுனா கூட விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டரில் ஒரு அவ்வளோ ஒரு அன்புக்காக ஏங்குகிற பர்சன் நீங்கள். அன்பை கொடுக்கவும் செய்வீங்க அதே நேரத்தில். ஓகேவா? கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக இருப்பீங்க. உங்களுக்கு நடுவில் என்ன ஒரு இப்போது நீங்கள் வந்து இந்த ரீடிங் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. கணவன் மனைவியாக இருப்பீங்க. உங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு புரிதல் இல்லை. உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இது இது வந்து எதனால் இந்த மாதிரி ஆயிட்டிருக்கு, நம்ம ஏன் இப்படி இவ்வளோ எப்போ தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. எப்போ வந்து சேர்ந்து இருக்க போகிறோம், நிறைய மென்டல் டிப்ரெஷன், இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்கிறார் ஏஞ்சல். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க, கொஞ்சம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட நல்ல ஒரு போஸ்டிங்கில் பொசிஷனில் இருப்பீங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருப்பீங்க. அதே மாதிரியே சில பேர் வந்து ஃபேமிலி லைஃப்பை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போகணும், நம்ம ஃபேமிலி வந்து ஒரு நல்ல குட் ஃபேமிலிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து குடும்பம் உடையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. எஸ், அதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, இல்லை நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மேல் எனர்ஜி. சரியா? கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ரீஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எஸ், ரொம்ப நாளாக இதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டை அவங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2வது, உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது. இதை நினச்சி எப்போ ரீயூனியன் ஆகும், எப்போ வந்து இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட் ஓட்டிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு பாஸ்ட்டில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. அந்த ஃபெயிலியரோட அந்த இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இப்போவும் காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே வந்து சீக்கிரத்தில் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எல்லாமே வந்து எதுவுமே வரல. நம்ம ஏமாந்துட்டோம், அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது உங்கள் மைண்டில் இருக்குது. ஆனால் ரீயூனியன் ஆகணும், என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ, ரொம்ப அபிப்பிராயம் இப்படிமா அப்படிமா. அதே நேரத்தில் கோபங்கள் அதிகமாக இருக்குது, ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அமைதி, அதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் சரண்டர் பண்ணணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்கில் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொல்லிட்டாங்க, நீங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக அலைனாய் வரும், உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் நேசம் எதுவுமே வரல. சில பேர் வந்து ஹீலர்ஸாக இருப்பீங்க, தெரப்பிஸ்ட்டாக இருப்பீங்க, ஓகேவா. சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட சிலர் உங்கள் மெயில் எனர்ஜி வந்து கோர்ட்டு கேஸ்னு உங்களை அலைய விட்டுற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ்லலாம் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ரைஸ் மன இறுக்கமும் இருக்குது, மணி இறுக்கமும் இருக்குது. இது ஏன் இந்த மன இறுக்கமும் மணி இறுக்கம் வருது அப்படின்னா, உங்களோட ஆழ்மன பதிவுகள் வேலை செய்யுது. ரெண்டாவது, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண உங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள், ஓகேவா. சில பேர் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த மனவலி அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற, நம்ம அன்பு கொடுக்குறோம், அவ்வளவு விதமாக கொடுக்குறோம், ஆனால் நமக்கு ஏன் அது திரும்பி வரல, நம்மளை எல்லோரும் ஏமாத்துறாங்களே அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு எஸ்பெஷலி நீ இப்போ வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட போகிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு இது ஒரு செகண்ட் லைஃப் தான். உங்களுக்கு ஹார்ட் சக்ரா ஹீலிங் ரொம்ப தேவை, ஓகேவா. ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. சில பேருக்கு வந்து ரீயூனியனுக்கு பாசிபிள் இருக்குது, ஓகேவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை ஹீல் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் இப்போது சில பேருக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரெக்கார்டு, இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெலாம் இன்றைக்கி யாரும் வந்து ஒரே லவ் ஒரே லைஃப் அப்படின்னு கிடையாது. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது இந்த பிரச்சனை. ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லவ் வருது, ஃபஸ்ட் லவ், அதுக்கப்புறமா காலேஜு, அதுக்கப்புறம் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை நெக்ஸ்ட்டு திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறீங்க. எத்தனை பேருக்கு அது திருமணத்தில் முடியுது. அங்கே பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையிலும் சில பேருக்கு பிரேக் ஆகுது. இது வந்து நிறையா இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்களே வந்து சில பேர் பார்க்குறேன், ஹீலர்ஸாக இருக்கீங்க, தெரபிஸ்ட்டாக இருப்பீங்க, டாக்டர்ஸ். ஸோ உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அடுத்தவங்க கர்மாவில் அடி வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட இது வந்து மாஸ்டர் இதில் இல்லை, நீங்கள் குருஸ்தானத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த லோயர் எனர்ஜி பீப்புளோட நீங்கள் மிங்கிள் ஆகும் போது அவங்களோட எனர்ஜி உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும்.
நீங்கள் ஒரு விஷயம் ஒரு நபரை பற்றி அதிகமாக நல்ல அந்த தாட்டை ஓட்டும் பொழுது உங்கள் ஆரா அவங்களோட கனெக்ட் ஆகிடும். அவங்களோட பேட் கர்மா உங்களை ஃபேஸ் பண்ணும். அதனால தான் இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வருது. எதுக்குன்னு காரணம் கேட்டிங்கல்ல, அதான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு யாராவது நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் இருந்தால் போயிட்டு உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்துக்கு வாங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும், நமக்கு நடந்துடும் அப்படி சொல்லிட்டு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது. உங்களோட ஆராவை அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ளஸ் எனர்ஜியெல்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிறத விட லோவாகிட்டே இருப்பீங்க. நான் என்ன தான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் வந்து ரேக்கி கற்றுட்ருக்கேன், நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டுருக்கேன், எனக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அது பண்ணி நத்திங். நீ எந்த அளவுக்கு எனர்ஜி ஏற்றுறியோ அந்த அளவுக்கு டவுனாக போவேன். ஏன்னா நீ எனர்ஜி எடுத்துகிட்டு போய் அவங்க பர்டிகுலர் பர்சன் அவங்க உங்களுக்கு வந்து சரியான சோல் இல்லை, அவங்க வந்து உங்களுக்கான சரியான பாண்டிங் கொடுக்க மாட்டாங்கங்கிறப்போ அவங்கள பற்றி நினச்சி நீங்கள் தான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினச்சி வெளியில் போய் ப்ரைவேட்டாக பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் நிறைய ஃபேக், நிறைய வந்து உங்களை வந்து நீங்கள் அந்த உச்சியை தொடுறதுக்குள்ளே, அந்த ஒரு மாஸ்டராக நீங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் நிறைய அடி வாங்கணும். நீங்கள் இருக்கிறத விட எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் அடி வாங்குவீங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டுருக்குது. அது யாரும் ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறோம் வாங்க இதை பண்ணிக்கோங்க, 10 நிமிஷம் வீடியோவெலாம் அந்த ஆரா சக்கராவெல்லாம் பவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் நடந்தாலும் சரி மைனஸ் நடந்தாலும் சரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவோ அதில் ரெக்டிஃபை பண்ணிக்கவோ உங்களுக்கு அவங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களை அந்த லேகிங்லேருந்து உங்களை வந்து சரியான கைடன்ஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக வெளியில் போய் கற்றுக்கோங்க. ஆனால் அங்கே ஏதாவது ட்ரபிள் ஆகிட்டு என்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் பண்ணாதீங்க. மேடம் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பார்த்தோம் இவங்கக்கிட்ட பார்த்தோங்களா, அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா நிறைய ஃபேக் போயிட்டுருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைனை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு இதிலேருந்து ஒரு புரிதல் வேணும், உங்கள் லைஃப்பை சரி பண்ணிக்கணும், அடுத்தது என்ன செய்யலாம், இந்த லைஃப் பாண்டிங்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இது வந்து எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன தான் நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனாலும் வீண் தான். ஏதாவது புரிதல் வேணால் ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு சொல்யூஷன் வேணும்னாலும் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த பைல் 1 ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த பைல் சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து அவரோட நம்பர் வந்து 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறையவே வந்து ட்ரை பண்ணுறீங்க. சில பேர் பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 2வும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன். மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் இதில் இருப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணியாச்சு, ஓஞ்சாச்சு. ரொம்ப இப்போ வந்து வீக்காகி போயிட்டீங்க. உங்களால் எதுவுமே வந்து இப்போ என்ன எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியல, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு டிவைனே முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். ஹெல்ப் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள்
ஓகேவா? ஹெல்ப் கேட்க மாட்டேன்றீங்க, அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான், ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில ப்ரொடெக்ஷன் கார்டு, நீங்கள் மகாகாளி வழிபாடு பண்ணுவீங்க, பிரித்திங்கரா தேவி வழிபாடு, இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களெல்லாம் ப்ரே பண்ணி இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இது வரைக்கும் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. அது ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறத நிறுத்தியிருக்கீங்க. நீங்கள் இதுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்களை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் போய் இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த சாமியை கும்பிட்டா இப்படி சரியாயிடும். ஆனால் சரி பண்ண வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, உங்கள் உடல் மனம் ஆன்மா, அங்கே தான் சரி பண்ணணும். நீ மேலோட்டமாக உங்களோட கர்மாலாம் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான கர்மாவாக இருந்ததுன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் உழுந்து நீங்கள் என்ன தான் அங்கே போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் உங்களை முதல்ல. ஏன்னா நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்ற அந்த வித்தையே உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட கர்மாவில் அடி வாங்கிடுறீங்க. நீங்கள் அந்த பர்சன், இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயிலோட எனர்ஜியில் அவங்களுக்கு இருக்க அந்த முக்கால்வாசி நெகட்டிவிட்டியை நீங்கள் சுமந்துக்கிருக்கீங்க. உங்களோட ப்ளஸ் எனர்ஜியெல்லாம் அங்கே போயிட்டுருக்குது. அவங்க இன்னும் நல்ல ஆக்டிவாக தான் இருப்பாங்க. புரியுதா? நீங்கள் தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஸ்லீப்லெஸ் நைட்டு, சரியாக சாப்பாடு, சரியாக தூக்கம் எதுவும் சரி கிடையாது. மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் கூட இருப்பீங்க. எஸ், ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிலேயே ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க, லக்ஸரியஸாக இருப்பாங்க. அந்த பர்சன்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. இது ஒரு சிலருக்கு. அது ஒரு மாமியார் கேரக்டர், மதர் இன்லா கேரக்டர், இல்லைனா கசின், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறீங்க, உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் கொஞ்ச நாளாக கிளாஷ் போயிட்டு இருந்ததுன்னா சீக்கிரமே அதெல்லாம் சரியாகும். நீங்கள் எந்த இடத்துல லேக்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் சில பேர் ஆக்ஷன் எடுக்கணும், சில பேர் ஹெல்ப் கேட்கணும். இது எப்படின்னா ஹையர் எனர்ஜியால் மட்டும்தான் உங்களை இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில கொண்டு வர முடியும். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாமல் போய் படிச்சுட்டு வந்தால் பிள்ளைங்க எப்படி படிச்சுட்டு வருவாங்க? அந்த மாதிரி தான் படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஆன்மீக குருன்னு யாருமே கிடையாது, வாழ்வியலை சொல்லித்தர குரு கிடையாது. நீங்கள் படிக்கிற கல்வி சிஸ்டம் எப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்கான ஒரு ட்ரைனிங் தான். அது ஒரு ட்ரைனிங் சென்டர். அதாவது ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கும் அதை கற்றுக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் செலவு பண்ணுறீங்களா? அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் லைஃபு, அது ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப், அந்த வேலைக்கான ஒரு தொழில் கல்வியை கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணிக்கிறதுக்கான உங்களோட வாழ்வியலை கற்றுக்கிறதுக்கான கல்வி சிஸ்டம் அங்கே கிடையாது. உங்கள் உடலை மனம் எப்படி நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும், எப்படி உங்கள் ஆன்மாவுக்கான விஷயத்தை செய்யணும். நீங்கள் இங்கே ஜேர்னி ஆனதே உங்கள் ஆன்மாவுடைய அந்த ப்ளஸ் மைனஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ சொன்னால் எப்படின்னா ஒரு நம்மளோட ஹிந்து கல்ச்சர்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கான விஷயம், இதுக்கான சாட்சியம் எல்லாமே இருக்குது. ஆனால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கல்ச்சரையே மூடி மறைக்கிறதுக்கு தான் அவன் பார்க்குறான். அவன் ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தணும். உங்கள் உடல் மனம் ஆன்மாவில் இருக்க அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ண, உங்கள் கர்மா கிளியர் ஆச்சுன்னா தான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் இருக்க முடியும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் நிறைய வேலை செய்யும், சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு வேலை செய்யும். இதெல்லாம் ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் எல்லாம் மானிட்டர் பண்ணி, ஆமாம் நீங்கள் ஆழ்மனத்தில் இதெல்லாம் வச்சுருக்கு, இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிச்சா தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியும். இதெல்லாம் என்றைக்கும் நம்ம சித்தர்கள் மகான்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஏன் அந்த ஹையர் பவரை உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா,
நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிடுவீங்கன்றது தான். அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கல, அதை மறைபொருளாகவே வச்சுட்டாங்க. ஏன்னா இது இந்த நல்ல விஷயம் வந்து அந்த மனசு பக்குவப்படுத்தி அதை அவனுக்காக அவன் யூஸ் பண்ணி அவன் நல்ல வழியில் வந்தால் ஓகே. அவன் இதை வேறு விதமாக யூஸ் பண்ணிட்டானா எப்படின்னா, இந்த சிவன்கிட்ட அப்பப்போ வந்து தவம் பண்ணி அரக்கர்கள் வந்து வரம் வாங்குவாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தேவர்கள் மேலே செலுத்துவாங்க. ஓகேவா? மக்கள் மேலேயும் தேவர்கள் மேலேயும் செலுத்தி கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த கொடுமைகள்லாம் அதிகமாகி அவன் பேட் கர்மாவை சேர்க்க அப்புறமா ஒரு காலகட்டம் இனிமேல் இவன் வந்து இருக்கக்கூடாது, இவன் வந்து இருந்தான்னா உலகத்துக்கு நல்லதில்லை அப்படி சொல்லி அதுக்கான வழியை சிவனும் விஷ்ணுவும் ஏதோ ஒரு முடிவு பண்ணி அதுக்கான டூலை ஒன்று உருவாக்கி அவனை வந்து சமாரம் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? அதனால தான் இந்த ஈஸியான விஷயங்கள் எல்லாம் இந்த சாமானிய மக்கள் கையில் போச்சுன்னா இவங்க வந்து வேறு மாதிரி டைரக்ஷன் மாறிட போகிறாங்கன்னு மறைபொருளாகவே வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ஹீலர்ஸ் வராங்க. பட் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக அதை வந்து கற்றுக்கணுமோ அதை சொல்லித்தர மாட்டுறாங்க. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அதை சொல்லியே தரமாட்டுறாங்க. அவங்க ஒரு மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாஸ்டர் டிகிரி நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே லட்சக்கணக்கில் மணியை கொடுக்கணும், நேரத்தையும் ஒதுக்கணும். ஒரு 6 மாதத்தில் கற்றுக்கலாம், 1 வருஷத்தில் கற்றுக்கலாம்லாம் முடியாது. வருஷக்கணக்காக எடுக்கிறாங்க. அது கூட எவ்வளோ நாள் ஆகுன்னு கூட கிளியராக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டு விசாரித்து தான் பாருங்களேன், எவ்வளோ நாளில் ஒவ்வொரு கோர்ஸும் எங்களுக்கு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வராது இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு வாங்க, ஃபஸ்ட்டு 1 கற்றுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 கற்றுக்கோங்க, 2 லெவல் கற்றுக்கோங்க. இது மாதிரி எத்தனை ஹீலர்ஸ்க்கு நான் வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்ற அந்த பெஸ்ட்டு அந்த ப்ரொடெக்ஷன் கிளாஸை கொடுத்துருக்கேன். அது கர்மாவை கிளியர் பண்ணுறது. அந்த கார்மிக் சரிவேனா தான் உங்களோட அந்த ப்ளஸ் கர்மா வேலை செய்யும். உங்களோட உடல் மனம் ஆன்மாவில் இருக்க இந்த என்ன சொல்கிறேன்னா சப்கான்ஷியஸ் பதிவுகள் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் சரி பண்ணும் பொழுது தான் இந்த பிரச்சனை சரியாகும். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் கணவன் மனைவி இந்த குடும்பத்தில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி அது வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களால ஒரு ட்ரபிள் இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க, நல்ல சர்வீஸ் செக்டரில் இருப்பீங்க, நல்ல வெல் செட்டில்டாக இருப்பீங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் அந்தஸ்தோடு இருக்கிறதுனால குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தப்பு கிடையாது, குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். பேஸ்மெண்ட்டை சரியாக வச்சுருந்தா தானே பில்டிங் கட்ட முடியும், ஸ்ட்ராங்காக போட முடியும். ஓகே, நீங்கள் சில பேர் வந்து அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, ஃபெதர் பார்ப்பீங்க, ஏஞ்சல் அந்த ஒயிட் ஃபெதர் அந்த மாதிரி பார்ப்பீங்க, இல்லைனா ஒயிட் அந்த டவ் பார்ப்பீங்க. இது மாதிரி சில சைன்லாம் உங்களுக்கு ஏஞ்சல் காமிப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்ல ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. உங்கள் ஃபேமிலி ஓரியன்டாகவே ஒரு ப்ரொடெக்ஷன், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட மூதாதையரோட ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி காவல் தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வேணும், இல்லை இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அது கால் பண்ணுறக்கூடிய நம்பர் கிடையாது, வாட்ஸ்அப் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இதிலேருந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு ரெமெடி இருக்குது, நீங்கள் இதை சரி பண்ணிக்க முடியும், ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ அந்த ஊரோட பேர் போடுங்க. சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில் வேணும்னு சொல்லுங்கள். கிளாஸ் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ஏதாவது ஹீலிங் ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்லைனா பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.